இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமனாரே, அப்படியே உங்க பேர குழந்தை நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கிறுக்கு பையல பைத்தியக்காரா, என் பேத்திய தரையிலே போடுவ நீ. கொஞ்சம் ஏன் பேத்திய நீ யாருல கொஞ்சத்துக்கு ஏன் பேத்திய நீ முத்து புள்ள, என் தங்க புள்ள, அம்மா. நான் தான் தாத்தான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? நான் தாத்தான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? என்னை பார்த்து சிரிக்க நீ, நல்ல சிரிக்க நீ பார்த்து நீ. பாப்பாக்கு என்ன வேணும்? தங்கத்துல நான் பால் பாட்டில் செஞ்சு தரவா? தங்கத்துல பால் பாட்டில் நான் பட்டுல தொட்டில் கட்டி போடவா? என் செல்ல பாப்பாக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நான் பாப்பாவை கொஞ்சம் விளையாட ஒரு ஆனைக்குட்டி வாங்கி கொடுக்குவேன். நானு ஏலா சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் அப்பன் கூட என்கிட்ட அப்பா பாப்பா எனக்கு ஆனதாப்பா வேணும், ஆனதாப்பா வேணும்னு கேட்பாங்க. நான் ஒரு பெரிய ஆணையை வாங்கி கட்டி விட்டேன் தெரியுமா அவனுக்கு? உனக்கு ஆனை வாங்கி தரேன். என் பேத்தி சினுங்கிறாளே, என்ன பாப்பா வேணும், என்ன வேணும்? இவளுக்கு சரியா பசியாத்தினீங்களா? என்ன வேணும்? இல்ல இல்ல இல்ல, முதல்ல பிள்ளைய படுக்க வைக்கணுமே. இவங்களுக்கு உறக்கம் வருதா என்னன்னு தெரியலையே. எங்க படுக்க வைக்கிறது? என்ன வேணும்? தாத்தா பாரு, தாத்தா பாரு. உளிலாயி உளிலாயி உளிலாயி. அங்க கொஞ்சம் மேல, கொஞ்சம் ரைட்ல. ரைட்டா? ஓகே. அதேடு. என்ன ரத்னா, கொஞ்சம் மேல ஏத்தி கட்டு. கரெக்ட்டா தான இருக்கு. என்ன ரத்னா நீ இது கூட ஒழுங்கா கட்ட தெரியல. நான் கட்டறேன். இப்படி தான கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டிட்டு இருக்கேன்ல. சரி கொஞ்சம் இழுத்து கட்டுங்க. சரி. இல்ல இன்னும் கொஞ்சம். இன்னும் நல்லா கட்டு ரத்னா. இங்க என்ன பார்வை, அங்க கட்டு. அப்படிதான் நல்லா. ஏ என்னாச்சு? நீயே கட்டிக்கோ. நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? கரெக்ட்டா தான் இருக்கும். கட்டு. அப்போ வா, ஒரு தடவை வந்து பாரு. ஏலே சிவபாலா, ஏலே என்னல ஒட்டுன பலனை விட உடஞ்ச பலன் தான் நிறைய கிடக்கு. எங்க பாதி பலன் ஊதி காத்தடிக்கும் போதே வெடிச்சிருச்சு. என்னோட இதயம் மாதிரி. ஏலே இந்த வேகத்துல போனீங்கன்னா காத்த இல்லாம வெறும் ரப்பரை மட்டும் தான் ஒட்டி வைப்பீங்க. நீங்க சத்த நவுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப வெறுக்குது. கரெக்டா சொன்ன வெட்டிக்கிளி, இந்த வேலையை நம்ம செய்வோம். நகருங்க, ஆளம் பாரு. வெட்டிக்கிளி, நீ டெக்கரேஷன் பண்ணிட்டு நான் போயிட்டு சமூகத்தை கூட்டு வந்துடும்ல. பார்த்தா ஆர்த்தி எடுத்து கேட்டி கனி, கால கழுவி ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போக வேண்டியது உன்னோட மதனி, நீ இல்ல. நீ செத்த சும்மாரு. கேட்டி பரணி, நீ வந்து ஆரத்தி எடுவா. கால கழுவி விடு. சரிங்க மாமா.
இந்தா வாங்க, வா பாத்து. என்ன சொல்றேன் என் உள்ள பேத்தி? போலாமா? தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோமா? நீங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க மாமா. எல்லாம் வெட்டிகளி வேலை பண்றாங்க. வரனே வரனே. உள்ள வாழ எல்லாரும் கை பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு இருக்காங்க. எங்க குட்டி, செல்ல குட்டி. அண்ணே அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்தேன். எல்லாம் போதும்ல. ஏடி பாக்யா, என்னடியா இதெல்லாம்? எதுக்கு கலர் கலரா இம்புட்டு பேப்பர் பலூன் எல்லாம் வச்சுக்கிட்டு? மாமா, எங்க சூடாமணி பாப்பா வருதுல்ல, அவளை வெல்கம் பண்ணதான். சூடாமணியா? ஏ, இது ஏன் பேத்தி? பாப்பா உங்க பேத்தி தான். ஆனாலும் என்னோட சூடாமணி அண்ணியோட மறு சென்மமால வந்து பிறந்திருக்கா. அப்படியே மூக்கு மொழியெல்லாம் சூடாமணி மதனி மாதிரியே இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஏடியே, பிறந்து இன்னும் 2 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ளார மூக்கு கண்ணுன்னு என்னவோ ஜாடை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிய. அது ஏதோ புள்ளைக்கு ஏதாவது ரோகிதா, ரஸ்மிகா அப்படின்லாம் நாகரிகமா பேரை வைக்கிறத விட்டு என்னல பேர் இது சூடாமணிய கேட்கவே அதே என்னத்த சொல்ல நானு. மாமனாரே, இந்த பேரை தான் சொல்லும் போதே எங்க காதுல தேன் வந்து பாயுதுல. பெத்தவனுக்கே அது பிடிச்சு போச்சு, அவனுக்கே எந்த வருத்தம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன? நாங்க இவள சின்ன சூடாமணி, குட்டி சூடாமணின்னு தான் கூப்பிட போதும். குட்டி, எல குட்டி எப்படி இருக்கு? அது குட்டியாது குழந்தைக்கு குட்டி, அது எனக்கு ஓகே தான். நம்ம பெரிய அடமொழி வச்சாலாம் சொன்னீங்க, அதே எனக்கு பிடிக்கல, அதே எனக்கு பிடிக்கல. குழந்தைக்கு குட்டின்னு பேரு வைக்கலாம், அது நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு நினைச்சு பாருங்க, ரோட்ல ஒரு பொண்ணு போகுது, 16-17 வயசுல ஒரு பொண்ணு, அதுக்கு குட்டின்னு ஒரு பேர் இருந்தா போற வரவெல்லாம் அந்த பார்த்தா இந்த பாரு அது குட்டி போது பாரு, குட்டி போது பாருன்னா அது அது நான் வந்து அத தங்க குட்டி, செல்ல குட்டி அப்படின்னு தான் அதை கூப்பிடுவேன். செல்ல குட்டி எதுக்கு இப்ப வந்து வராதுமா வம்பிழுத்துக்கிட்டு? வாங்க போய் சாமியை கும்பிட்டு குழந்தைய தூங்க வைக்கலாம். வாங்க போய் சாமி கும்பிடலாம். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா முருகா. எல்லாத்தையும் காப்பாத்துப்பா முருகா.